இந்த மாதிரி எரியாத டார்ச் லைட்டையோ அல்லது இந்த மாதிரி எரியாத எமர்ஜென்சி லைட்டையோ நாமளே எப்படி ரொம்ப ஈஸியா சரி செய்யறதுன்னு பாத்துடலாம். இப்போ இந்த டார்ச் லைட் பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டாலும் கொஞ்சம் கூட எரிய மாட்டுக்கு, அதே மாதிரி சைட்லயும் ஆன் பண்ற எரிய மாட்டுக்கு. இதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் முன்பக்கத்துல உள்ளதை கலட்டிருங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கலட்டிருங்க. அடுத்ததா உள்ள இந்த மாதிரி பேட்டரி இருக்கும், அதையும் தனியா எடுத்துருங்க. அடுத்ததா அந்த பேட்டரியில பிளஸ் ஒயர் மைனஸ் ஒயர்னு 2 ஒயர் இருக்கும், அதை கட் பண்ணிருங்க. இப்போ இதே அளவுள்ள புது பேட்டரி ஒன்று வாங்கிருங்க. இப்போ இதே மாதிரியே 4 வோல்ட் 1 ஆம்ஸ் அளவுள்ள புது பேட்டரி ஒன்று வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையில கிடைக்கும் அல்லது ஆன்லைன்லயும் கிடைக்கும். இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா அதோட வோல்ட் ஆம்ஸ் அளவை பொறுத்து 30, 40, 50 ரூபாயில இருந்தே கிடைக்குது. சில பேட்டரியில பாத்தீங்கன்னா வோல்ட் ஆம்ஸ் அளவுலாம் போட்டிருக்காது. அந்த மாதிரி பேட்டரிய நேரடியா கடையில கொண்டு காமிச்சாலே புது பேட்டரி தந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு பேட்டரி தான் உறுதியா போயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சந்தேகம் ஏற்படலாம். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதாவது புதுசா வாங்கின ஆரம்பத்துல லைட் நல்லா எரியும், போக போக சார்ஜ் சீக்கிரம் குறைஞ்சிரும். ஒரு கட்டத்துல சார்ஜ் போட்டா கூட சுத்தமா லைட் எரியாது. இப்படி நீங்க எவ்வளவு பெரிய லைட் வாங்கினாலும் ஒரு கட்டத்துல அதுல உள்ள பேட்டரி கண்டிப்பா போயிடும். அடுத்ததா பேட்டரியோட பிளஸ் மைனஸ் டெர்மினலை ஒரு பிளேடை வச்சு சுரண்டிருங்க. அடுத்ததா பழைய பேட்டரியில இருந்து கட் பண்ண பிளஸ் மைனஸ் ஒயரை புது பேட்டரியில ஜாயின் பண்ணி முறுக்கியும் விடலாம். அப்படி பண்ணோம்னா பேட்டரியில முறுக்கிட்ட ஒயர் லூஸ் ஆகி லைட் விட்டு விட்டு எரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பேட்டரியில ஜாயின் பண்ணக்கூடிய ஒயரை சால்டரிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி சால்டரிங் மிஷின் பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். இந்த மிஷின் வாங்குனீங்கன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படும். ஒருவேளை உங்களுக்கு சால்டரிங் பண்ண தெரியலனா ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாவே சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ இதை சால்டரிங் பண்றதுக்கு முன்னாடி டார்ச் லைட்டோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிருங்க. அடுத்ததா அந்த மாதிரி சால்டரிங் பேஸ்ட் இருக்கும், அதுல 2 ஒயர்லயும் கொஞ்சமா அப்ளை பண்ணிருங்க. அடுத்ததா சால்டர் ஒயர் கொஞ்சமா எடுத்து சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ண இடத்துல வச்சிருங்க. இப்போ ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சிவப்பு ஒயர்லயும் வச்சிரலாம். அதே மாதிரி புது பேட்டரியோட இந்த 2 டெர்மினலையும் இந்த பேஸ்ட்டை கொஞ்சமா அப்ளை பண்ணிரலாம். அடுத்ததா இதுலயும் சால்டர் ஒயரை கொஞ்சமா உருக்கி இதுல வச்சிரலாம். இப்போ பாருங்க இதுலயும் ரொம்ப ஈஸியாவே ஒட்டிக்கிட்டு. இனி மைனஸ்க்கு நேரா கருப்பு ஒயரையும் சிவப்புக்கு நேரா பிளஸ் ஒயரையும் வச்சு சால்டரிங் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே ஒட்டிக்கிடும். ஒருவேளை சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணாம சால்டரிங் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஈஸியா சால்டரிங் பண்ண முடியாது. ஏன்னா உருகுன அந்த சால்டர் ஒயர் அவ்வளவு சீக்கிரத்துல ஒட்டாது. இனி சால்டர் ஒயரை உருக்கி கொஞ்சமா ஒரு டாட் வச்சாலே போதுமானது. அதே மாதிரி ஒயரையும் ஒரு 5 செகண்டுக்கு அசையாம வச்சுக்கிடணும். இனி இந்த பிளஸ்க்கு நேரா சிவப்பு ஒயரை வச்சு அதே மாதிரியே ஈஸியாவே சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஒரு நேரம் தான் வச்சோம், ரொம்ப ஈஸியாவே ஒட்டிக்கிட்டு. சால்டரிங் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி சால்டரிங் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இனி இந்த பேட்டரியை இதுக்குள்ள வச்சு பழையபடி மாட்டிடலாம். இப்போ இதோட ஸ்விட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாருங்க முன்பக்க லைட்டும் அருமையா எரியுது, அதே மாதிரி சைடுல உள்ள லைட்டும் அருமையா எரியுது. ஒருவேளை இந்த மாதிரி டார்ச் லைட்டை எடைக்கு போடுற இரும்பு கடையில இருந்து எடுத்தீங்கன்னா பேட்டரி தான் போயிருக்குன்னு உறுதியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல இருக்க பேட்டரியை கலட்டி இதை ஒரு பையில போட்டு உங்க ஏரியால இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு கொண்டு போங்க. அடுத்ததா டார்ச் லைட்டோட ஸ்விட்ச் ஆன் பண்ணி அதே அளவுள்ள புது பேட்டரியில கடையில வச்சு செக் பண்ணிருங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் எரிஞ்சதுன்னா பேட்டரி தான் போயிருக்குன்னு உறுதி பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேட்டரியை வாங்கி வீட்டுல வந்து மாட்டிருங்க. அடுத்ததா இந்த மாதிரி சின்ன எமர்ஜென்சி லைட்டோ அல்லது பெரிய எமர்ஜென்சி லைட்டோ ஒரு கட்டத்துல எரியாமலே போயிடும். அதுக்கும் இந்த மாதிரி பேட்டரி தான் கூடுதலும் போகும். பேட்டரி போனதும் பல வீடுகள்ல பேட்டரி தான் போயிருக்குன்னு தெரியாமலே குப்பையில தான் போடுவாங்க. இதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடியே குப்பையில போடப்பட்ட எமர்ஜென்சி லைட் தான். இப்போ இதுலயும் பின்பகுதியை கலட்டி பேட்டரி மாத்தியே செக் பண்ணிரலாம். இப்போ இதே அளவுல புது பேட்டரி ஒன்று வாங்கியிருக்கோம், அதை சால்டரிங் பண்ணி மாட்டிரலாம். இப்போ பாருங்க அருமையா எரியுது. அதனால உடனே உங்க வீட்ல குப்பையில போட்டிருக்க டார்ச் லைட் அல்லது எமர்ஜென்சி லைட்டை எடுத்து பேட்டரியை மாத்தி மறுபடியும் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இரும்பு கடையில இந்த மாதிரி லைட் கிடைச்சாலும் கண்டிப்பா எடுத்து பயன்படுத்திக்கோங்க.